நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் தனிநபர் கடன் தரும் வங்கிகளை பற்றி பார்க்கலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சில சமயங்களில் நம்மளுக்கு மருத்துவ காரணமாகவோ அல்லது திருமணம் காரணமாகவோ திடீரென பணம் தேவை ஏற்படுகிறது. அத்தகைய சூழ்நிலையில் வங்கியில் கடன் வாங்குவது உங்களுக்கு தேவையை பூர்த்தி செய்ய சிறந்த வழி. வீட்டுக்கடன், வாகன கடன், கல்வி கடன் போன்ற மக்களின் தேவையை பூர்த்தி செய்ய வங்கிகள் மூலம் பல வகையான கடன்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதில் ஒன்று தான் தனிநபர் கடன். தனிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்ய வங்கியிலிருந்து தனிநபர் கடனை பெறலாம். குறைந்த வட்டியில் நிறைய பேர் தனிநபர் கடனை பெறுகின்றனர். தனிநபர் கடனை பெறக்கூடிய சிறந்த வங்கிகளை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் HDFC வங்கி தனிநபர் கடன். HDFC வங்கியில் ஒரு தனிநபர் கடனுக்கான வட்டி விகிதம் 10.85% தொடங்குகிறது. ICICI வங்கியும் இதே வட்டியைத்தான் கொண்டுள்ளன. உங்களுக்கு வட்டி விகிதம் அதிகமாகவோ குறையவோ கிரெடிட் ஸ்கோரை பொறுத்து இருக்கலாம். இந்தியன் வங்கியில் தனிநபர் கடனோட வட்டி விகிதம் 10.85 முதல் 16.10% வரை தனிநபர் கடன்கள் வழங்குகின்றனர். கனரா வங்கியில் தனிநபர் கடனுக்கான வட்டி விகிதம் 10.95 முதல் 16.40% வரை வழங்குகின்றனர். IDFC வங்கி தனிநபர் கடனுக்கான வட்டி விகிதம் 10.99 முதல் 23.99% வரை தனிநபர் கடனுக்கான வட்டி விகிதம் கொடுத்துட்டு வராங்க. இதேபோல் பல வங்கிகள் மற்றும் வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் குறைத்த வட்டியில் தனிநபர் கடன்களை வழங்குகின்றன. ஒவ்வொருக்கும் கிரெடிட் ஸ்கோர் 750க்கும் அதிகமாக இருந்தால் அவர்களால் குறைந்தளவு வட்டியுடன் சிறந்த முறையில் தனிநபர் கடனை பெறலாம். அதேபோல் கிரெடிட் ஸ்கோர் 750க்கும் குறையாமல் வைத்திருக்க நீங்கள் ஏற்கனவே வாங்கியுள்ள கடனை சரிவர தவணை தேதிக்குள்ள முன்பாகவே செலுத்த வேண்டும். அதிக கடனை வாங்கக்கூடாது. இந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இதுபோல் கவர்மெண்ட் அறிவிப்புகள், அனைத்து உண்மை அறிவிப்புகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.